நிஜங்களின் நிழல் சேனலின் இன்றைய பதிவில் நம் இதயத்தை தொடும் ஒரு அழகான குடும்பக் கதையை பகிர்கிறோம். வாழ்க்கை போராட்டத்தில் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பணம், புகழ், அந்தஸ்து என நாம் தேடும் நிழல்கள் நம் நிஜமான உறவுகளை மறைத்து விடுகிறதா? நகரத்து வாழ்க்கையில் மூழ்கிப்போன இரு மகன்கள் சொத்துக்காக தங்கள் பூர்வீக வீட்டிற்கு வருகிறார்கள். ஆனால் அங்கே அவர்களுக்காக காத்திருந்தது நிலமோ பணமோ அல்ல. காலம் கடந்து அவர்கள் மறந்த அவர்களின் அடையாளங்கள். தந்தை மாணிக்கம் வைத்திருந்த அந்த மரப்பெட்டிக்குள் இருந்த ரகசியம் என்ன? பிள்ளைகள் தங்கள் தவறை உணர்ந்தார்களா? முழு கதையையும் கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உறவுகளின் முக்கியத்துவம், பெற்றோரின் தியாகம், குடும்ப ஒற்றுமை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் நிஜங்களின் நிழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நிஜங்களின் நிழல் சேனலின் இன்றைய பதிவில் நம் இதயத்தை தொடும் ஒரு அழகான குடும்பக் கதையை பகிர்கிறோம். வாழ்க்கை போராட்டத்தில் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பணம், புகழ், அந்தஸ்து என நாம் தேடும் நிழல்கள் நம் நிஜமான உறவுகளை மறைத்து விடுகிறதா? நகரத்து வாழ்க்கையில் மூழ்கிப்போன இரு மகன்கள் சொத்துக்காக தங்கள் பூர்வீக வீட்டுக்கு வருகிறார்கள். ஆனால் அங்கே அவர்களுக்காக காத்திருந்தது நிலமோ பணமோ அல்ல. காலம் கடந்து அவர்கள் மறந்த அவர்களின் அடையாளங்கள். தந்தை மாணிக்கம் வைத்திருந்த அந்த மரப்பெட்டிக்குள் இருந்த ரகசியம் என்ன? பிள்ளைகள் தங்கள் தவறை உணர்ந்தார்களா? முழு கதையையும் கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உறவுகளின் முக்கியத்துவம், பெற்றோரின் தியாகம், குடும்ப ஒற்றுமை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் நிஜங்களின் நிழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மாணிக்கமும் சரஸ்வதியும் ஒரு பெரிய கிராமத்து வீட்டில் தனியாக வாழ்கிறார்கள். மகன்கள் இருவரும் தங்களின் பிஸியான வாழ்க்கையில் பெற்றோரை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். பண்டிகை காலங்களில் கூட வேலை இருக்கிறது என்று சொல்லி வர மறுக்கிறார்கள். இதனால் அந்த பெரிய வீடு அமைதியாகவும் சோகமாகவும் இருக்கிறது. தன்னுடைய 50வது திருமண நாளை முன்னிட்டு தன் பிள்ளைகளை வரவழைக்க மாணிக்கம் ஒரு சிறு பொய்யை சொல்கிறார். பூர்வீக சொத்தை விற்கப் போகிறேன், கையெழுத்து போட எல்லோரும் உடனே வரவும் என செய்தி அனுப்புகிறார். பணத்தின் மீதான ஆசையில் இருவரும் குடும்பத்தோடு ஊருக்கு வருகிறார்கள். பிள்ளைகள் வந்தவுடன் வீடு களை கட்டுகிறது. ஆனால் அவர்கள் சொத்து பிரிக்கப்படுவதை பற்றி மட்டுமே பேசுகிறார்கள். அப்பொழுது மாணிக்கம் அவர்களை பழைய நினைவுகளுக்கு அழைத்துச் செல்கிறார். தன்னுடைய பேத்தி நிலாவிடம் தன் பிள்ளைகள் சின்ன வயசில் விளையாடிய இடங்கள், அவர்கள் கஷ்டப்பட்ட போதுதான் செய்த தியாகங்கள் போன்றவற்றை கதையாகச் சொல்கிறார். சாப்பாட்டு மேசையில் நடக்கும் உரையாடல்கள் பழைய கசப்புகளை மெல்ல மெல்ல மாற்றுகிறது. சொத்து பத்திரத்தில் கையெழுத்து போடும் நேரம் வருகிறது. மாணிக்கம் ஒரு பழைய பெட்டியை திறந்து அதில் இருந்தவற்றை வெளியே எடுக்கிறார். அதுல நிலமோ பணமோ இல்லை. அருண் வாங்கிய முதல் பதக்கம், விக்ரம் முதலில் எழுதிய அப்பா என்ற எழுத்து, குழந்தைகளின் பழைய உடைகள். மாணிக்கம் சொல்கிறார், என் சொத்து இதுதான். இதை நான் யாரிடம் கொடுப்பது என்று தெரியாமல் தான் உங்களை வரவழைத்தேன். இந்த நிழலில் வாழும் நிஜங்கள், உறவுகள் தான் எனக்கு முக்கியம். பிள்ளைகள் தங்கள் தவறை உணர்ந்து அழுகிறார்கள். தாங்கள் தேடிய பணத்தை விட அப்பா அம்மாவிடம் இருக்கும் அந்த பாசம் பெரியது என்பதை உணர்கிறார்கள்.